வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 97 and 98 நம்ம பார்க்க போறோம். இது ஒரு 18+15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல நம்ம பார்வதி டார்லிங் சிவனை நீங்க ஏன் உங்களோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வரல, ஏன் ஓப்பனா என்ன கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேங்கிற மாதிரி சொல்லல, ஜோசியர் மாதிரி வேஷம் போட்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படி இப்படின்னு போன தடவை ஏகப்பட்ட நம்ம சிவனும் அவரோட ஜோசியர் ரூபத்தை கலைச்சிட்டு அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டு இப்ப பார்த்தேன்ல உனக்கு பிடிச்ச சிவரூபத்துல தான் நான் இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு திருவிளையாடலையும் நடத்துறதுக்கு நான் இங்க வரல பார்வதி. நான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்லத்தான் இங்க வந்தேன். அந்த தீர்வை சொல்றதுக்கு நான் ஒரு ஜோசியக்காரனா தான் வந்தாகணும் அப்படின்னு எடுத்து சொல்ல இவ்வளவு நேரம் கோபத்துல பேசிக்கிட்டு இருந்த நம்ம தேவி இது பிரச்சனையா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சிவன் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி, உனக்கு தெரியுமா உங்க அம்மா கைலாய மலைக்கு வந்து நாம வாழ்ற அந்த முறைய பார்த்ததுல இருந்து அவங்க மனசுல ஒரே கவலையா இருக்கு. அந்த கவலை அவங்கள வாட்டிக்கிட்டு இருக்கு. ராஜகுமாரியா வாழ்ந்த என்னோட பொண்ணு ஏன் இப்படி கஷ்டத்தோட காட்டுல வாழ்றா அப்படிங்கறதுதான் அவங்க கவலையோட காரணம். அவங்களோட ஆசை என்னன்னா நான் உனக்காக நம்ம வாழ்க்கைக்காக உனக்குன்னு ஒரு வீடு கட்டி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வீடுன்னு ஒண்ணு உருவானா அவங்க கைலாய மலைக்கு ஒன்ன திருப்பி அனுப்புவாங்களா? இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஜோசியக்காரனா வந்து நிச்சயமா பார்வதிக்காக பார்வதியோட புருஷன் ஒரு வீடு கட்டி தருவார் அப்படின்னு அவங்கள நம்ப வைக்க போறேன். அதுக்காகத்தான் இந்த ரூபத்துல வந்திருக்கிறேன். ஆனா நான் இந்த மாதிரி மாறு வேஷத்துல வர்றது, மாறு வேஷத்துல ஒரு ஜோசியக்கார மாதிரி வர்றது உனக்கு கோபமா இருக்கும், உன்னை அது கோபப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் புகைய போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தேவிக்கு புரியுது, அச்சச்சோ அம்மாவோட கவலையை போக்குறதுக்காக வந்தவர்கிட்ட கோபத்துல ஏதோ பேசி அவரை இப்படி கவலையோட அனுப்பிச்சிட்டோமே, கோபப்பட்டு என்னை விட்டு போகாதீங்கன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம தேவர்கள் எல்லாரும் விஷ்ணு பகவான் கிட்ட வந்து பிரபு ஒருவேளை தாரகாசுரனோட பசங்களால திரிபுரா அப்படிங்கிற அந்த 3 உலகம் உருவாக்கப்பட்டுருச்சுன்னா உலகத்தோட சமநிலையை அது பாதிக்காதா? உலகங்கள் இப்போ இயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த யுகங்கள் எல்லாம் அதோட நிலை ஹோட்டல்ல இருந்து தடுமாறாதா, சமநிலை பாதிக்கப்படாதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம நாரதர் பிரபு நம்ம தேவர்கள் எல்லாரும் ஏதோ அந்த 3 பயபுள்ளைகளும் அதர்ம வழியில போவானுங்க, நம்ம மகாதேவரும் கொடுத்த வரத்தை திரும்பி வாங்கிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த 3 பேரு மோசமானவங்களையே முக்கியமானவங்களா இருப்பானுங்க போல பிரபு. வெளியில இருந்து பார்த்தா இவனுங்க திரிபுரா அப்படிங்கிற அந்த ஏரியாவை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னு, எந்த அதர்மமும் செய்யாத மாதிரியும் எந்த தப்பும் செய்யாத மாதிரியும் மகாதேவரோட வரம் எப்பவுமே அவங்க கூடயே இருக்கிற மாதிரியும் ரொம்ப சேஃபா கேம் விளையாடுறானுங்க. புதுசா 3 லோக கட்டி அவனுங்க செட்டில் ஆக பாக்குறானுங்க. நம்ம யாராலையும் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம தேவகுரு பிரபு இன்னும் எத்தனை நாள் தான் நாங்க காத்து கிடக்கணும், எப்பதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகமரப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம போச்சு போச்சு இனி என்ன பேச வேண்டிய கிடக்கு, எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு தான் ஆப்பு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா தேவர்கள் எல்லாரும் அழிஞ்ச பிறகுதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகன் பிறப்பானோ என்னவோ. பறக்கட்டும் பறக்கட்டும், நாம செத்ததுக்கு அப்புறம் புள்ள பிறந்தா என்ன பிறக்கலனா என்னங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான் இந்திரன். அப்ப நம்ம விஷ்ணு பகவான் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம நாரதர் கிட்ட கண்ணாலேயே ஏதோ பேசுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாரதரும் நாராயணா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மேட்டரை உங்க கண் அசைவில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறேன். இவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒன்னும் புலப்படல. கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்ட அங்க நம்ம தேவி சிவனை இப்படி திட்டுன்னு திட்டி அனுப்பிட்டமே அப்படின்னு சிவஞ்சிலைக்கு முன்னாடி நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுவாமி நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு திரும்பி வந்துருங்க, ஏன் மேல கோச்சுக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்ப போயிடாதீங்க, திரும்பி வாங்கன்னு நம்ம தேவி அரண்மனைக்குள்ளேயே ஆளுது புலம்பிக்கிட்டு இருக்கு. அது நம்ம சிவனுக்கு கேக்குது. அவர் அப்பதான் அந்த அரண்மனையை விட்டு கரெக்டா வெளியில போக ரெடி ஆகிட்டு இருக்கிறார். தேவியோட அழுகுறலை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம சிவன் திரும்பி வராம இருப்பாரா? அதனால மறுபடியும் அரண்மனைக்குள்ள போக பார்க்கும்போது கரெக்டா நம்ம நாரதர் அங்க வந்து சிவனே என்னது இது, இவ்வளவு தூரம் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்க்காமயே கிளம்புறீங்க, அதுவும் பார்வதி தேவியை கூப்பிடாமையே நீங்க தனியா எங்க போயிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு இவர் நம்ம சிவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அங்க பர்வதராஜன் நம்ம சிவனை பார்த்துட்டு அரண்மனைக்குள்ள இருந்து வெளியில வந்து மகாதேவரே மன்னிச்சிடுங்க, பார்வதியை நாங்க கூட்டிட்டு வந்து உங்க பொண்டாட்டியை நாங்க கூட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, வந்து சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு, பொண்ணை திரும்ப நீங்க புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நானே உங்களை கூப்பிட்டு இருக்கணும், வாங்க வந்து புள்ளைய கூட்டு போங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும், அதை செய்ய தவறிட்டேன் அப்படின்னு நம்ம பர்வதராஜன் சொல்ல நம்ம நாரதர் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல ராஜா, நம்ம சிவன் அவரே சம்பிரதாயத்தின்படி பார்வதி தேவியை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டார், கைலாய மலைக்கு கிளம்புறதுக்கு முகூர்த்தமும் கரெக்டா இருக்கு, அதனால நீங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் வேகமா முடிச்சுட்டு தேவியை புகுந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற. அப்ப நம்ம பர்வதராஜன் மகாதேவரே இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் முடிச்சு பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு நீங்க தனியாவா வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல இருந்து ஆட்கள் யாரும் வரலையா, அப்புறம் எப்படி சம்பிரதாயம் இது வேற சிவனும் யோசிச்சுக்கிட்டு நிக்க கரெக்டா. அப்ப நம்ம தேவர்கள் எல்லாரும் ஹிமாலய அரண்மனைக்கு வந்து சிவன் தனியா வரல, அவர் கூட நாங்க எல்லாரும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம்னு வணக்கத்தை வச்சு சொல்றாங்க.
அடுத்து எல்லாரையும் வரவேற்று நம்ம பர்வதராஜ அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அரண்மனைக்குள்ள நம்ம தேவி இன்னும் சிவலிங்கத்தை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சிவனும் தேவர்களும் அரண்மனைக்குள்ள வந்ததும் அழுதுகிட்டு இருந்த நம்ம பார்வதி தேவி, ஆஹா சிவன் திரும்பி வந்து விட்டார், என்னை கூட்டிட்டு போக வந்து விட்டார்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம மீனாவதி தேவி அங்க வந்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அப்ப நம்ம பர்வதராஜன் அவங்க கிட்ட, ராணி பார்வதிய புகுந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, மகாதேவர் அவரை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்ல, அந்த அம்மா என்னது புகுந்த வீட்டுக்கு அனுப்பணுமா, அங்கதான் வீடே இல்லையே, மறுபடியும் என்னோட பொண்ணு காட்டுல தான் போய் வாழணுமா, கைலாய மலையில ஒரு வீட்டை நீங்க கட்டியாகணுங்கிற மாதிரி சத்தியம் வாங்கி தான் ஆகணும். அவரு நான் வீடு கட்ட போறேன்னு யார நம்ம சிவன் வீடு கட்ட போறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தா நான் புள்ளைய அனுப்புறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படா இந்த ஆட்டைய குலைச்சு வருதுன்னு யோசிக்கிறாங்க. அடுத்து இந்த அம்மா பார்வதி தேவி கிளம்பும் போது கொடுத்து விட வேண்டிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்து விட வேண்டிய அந்த ஐட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தேவி அவங்க அம்மா கிட்ட பேச போக இந்த அம்மா மனசுக்குள்ளேயே நாம எப்படியும் புள்ளைய அனுப்ப மாட்டோம், சிவன் கிட்ட இல்ல நான் புள்ளைய அனுப்பலன்னு நம்ம பேச போறோம், அந்த மேட்ரு பொண்ணுக்கு தெரிஞ்சா பொண்ணு வருத்தப்படுவா அப்படின்னு, இருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிரும், நீங்க கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்றாங்க. அதுக்கு நம்ம தேவி எல்லாம் ரெடியா வச்சிருவீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியுமா, ஆனா நீங்க என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கலன்னா நான் என் புகுந்த வீட்டுக்கு போய் எப்படி நிம்மதியா இருப்பேன், வேண்டாம் வெறுப்பா எதுக்காக எங்களை அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அண்ணம்மா இப்ப மட்டும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியாமா, எனக்கு தெரியாது நீ எங்க வாழ்ற வாழ்க்கைய பத்தி அப்படிங்குது. அதுக்கு நம்ம தேவி நல்லா நிம்மதியா சந்தோஷமா ஒரு பொண்ணு வாழ்றதுக்கு வீடுன்னு ஒண்ணு முக்கியம் இல்ல, புருஷனோட காதல் மட்டும் முக்கியமா இருந்தா போதும், அது மட்டும் கிடைச்சா வேற எதுவுமே அந்த பொண்டாட்டிக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம பார்வதி டார்லிங் டயலாக் அவுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்தம்மா இங்க பாரு பார்வதி, உனக்கும் மகாதேவருக்கும் நடுவுல இருக்கிற அந்த காதல் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, நீங்க இப்படித்தான் உங்க வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கறதும் நான் சொல்ல வரல, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன, உன் தலைக்கு மேல ஒரு கூரையும் 4 சுவரும் தான், இதே மாதிரி மாட மாளிகையும் அரண்மனையும் கட்டித்தர சொல்லி நான் கேட்கல, உன் தலைக்கு மேல ஒரு கூரை சுத்தி ஒரு 4 இத கேக்குறது தப்பா, அத கூட நான் கேட்க கூடாதா, அதுக்கு தேவி வானம் எல்லாமே சிவனோடது தானே, இதுக்கு மேலயும் உங்களுக்கு 4 சுவர் தான் பெருசா போச்சா, இங்க பாருங்க அப்படின்னு நம்ம தேவி கண்ண மூடி அந்த அரண்மனையவே மறைய வச்சு அவங்கள திறந்த வெளியான கைலாய மலைக்கு கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போற அந்த அம்மா பார்வதி தேவி கிட்ட, பார்வதி நம்ம அரண்மனை எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தேவி, பாருங்கம்மா இந்த அரண்மனை வீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளில ஒரு நாள் அழிஞ்சு போகும் தான், இந்த மாதிரி அழிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் மேல ஏன் ஆசை வைக்கிறீங்க, அது தேவையில்லாதது, இந்த திறந்த வெளி வானம் இதெல்லாம் பாருங்க என்னைக்குமே அழிய போறது இல்ல, நிரந்தரமானது இங்கேயே தான் இருக்கும், இதே மாதிரி தான் காடுகளும் அழிவில்லாது நிரந்தரமாக இருக்கும், திறந்த வெளிய வீடா ஏத்துக்கிட்டவங்களுக்கு இந்த உலகமே வீடுதாமா, எல்லை இல்லாத வீடுதாமா, நல்லா வாழ்றதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து காதலோட வாழ்ந்தா போதும், எங்க வாழ்றோம் எப்படி வாழ்றோங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது, மனசோட ஆசைக்கு முடிவே கிடையாதுமா, இன்னைக்கு வீடு வேணும்னு கேட்கும், நாளைக்கு அதே மனசு அதை விட பெரிய வீடு வேணும்னு கேட்கும், நாம தான் அந்த மனசுக்கு புரிய வச்சாகணும், இது எல்லாம் தேவையில்லைன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்களும் அப்பாவும் இந்த அரண்மனையை தியாகம் செஞ்சுட்டு காட்டுல வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டா நீங்க அப்பா கூட அந்த காட்டுலயும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாயிண்ட பிடிச்சிடுறாங்க. நம்ம சந்தோஷங்கிறது அவங்க மனசை பொறுத்தது, எங்களுக்கு இப்படி வாழ்றதாமா பிடிச்சிருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு திருப்பி மீனாவதி தேவிய அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தேவியோட அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்ட அம்மாக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருது, என்ன மன்னிச்சிட்டு பார்வதி, நான் மறுபடியும் தப்பு செஞ்சுட்டேன், இன்னைக்கு தான் இதே வேலை அம்மாக்கு இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம தேவி, ஒரு தப்பு இல்லம்மா இன்னொரு தப்பும் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ராணி, என்னது இன்னொரு தப்பா, அது என்னது ஆத்தி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தேவி சிரிச்சுக்கிட்டே, அம்மா உங்களுக்கு உங்க மாப்பிள்ளைய அடையாளம் தெரியலையாமா, ரொம்ப நேரமா உட்காந்து யாருக்கிட்டயோ நீங்க என்னோட வாழ்க்கையை பத்தியும் என்னோட வருங்காலத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஜோசியக்காரர் அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் என் புருஷன் அந்த மகாதேவர் அப்படின்னு இவங்க சொல்ல, அங்க அந்த அம்மா என்னது மகாதேவரா, ஐயோ அவர் தான் ஜோசியக்காரரா வந்தாருன்னு தெரியாம நான் என் மருமக பிள்ளைகிட்டயே வீடு வீடுன்னு வேற பேசி தொலைஞ்சிருக்கேன், போச்சு அவர் என்ன நினைச்சிருப்பாரோ, என்ன பத்தி தப்பா நினைச்சிருக்க போறாரு அப்படின்னு கவலைப்படுறாரு. அப்ப நம்ம தேவி அவர் அத தாய்ப்பாசம்னு ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்காருமா, நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஜெயா விஜயா இவங்க 2 பேரும் வந்து, ராணிமா மகாராஜா உங்களையும் பார்வதியும் உடனே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போக அங்க பார்வதி தேவிய மறுபடியும் வழி அனுப்பி வைக்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பர்வதராஜன் கிட்ட நம்ம தேவி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க, அப்ப நம்ம மீனாவதி தேவி சிவன் கிட்ட போய், சிவனே என்ன மன்னிச்சிடுங்க, மறுபடியும் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிவன், மாறா மகன் கிட்ட போய் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா, உங்க மனக்கவலை தீர்ந்துருச்சுல்ல அதுவே எனக்கு பெரிய விஷயம், அப்ப எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்க பார்வதியை கூட்டிட்டு கிளம்புறோம்னு சொல்றார். அம்மாவும் சரின்னு சொல்லிட பார்வதி தேவியை கூட்டிட்டு சிவனும் தேவர்களும் அரண்மனையில இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம தேவி என்னதான் ஆதிசக்தியாவே இருந்தாலும் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போறோங்கிற அந்த கவலையோட அந்த மனசோட தான் இருக்கிறாங்க. பட் கிளம்பிதான் ஆகணும். இப்படி ஒரு வழியாக மாதா மீனாவதி தேவியோட மனக்கவலையை போக்கிட்டு நம்ம சிவனும் பார்வதி தேவி
தேவியும் கைலாய மலைக்கு வந்துடுறாங்க. கைலாய மலையில நம்ம சிவனையும் தேவியும் வரவேற்கிறதுக்காக தேவர்கள் நம்ம நந்தியன் குரூப் இவங்க எல்லாரும் மலர் தூவி வரவேற்கிறாங்க. நம்ம லட்சுமி தேவி ஆரத்தி எடுத்து சிவன் பார்வதியை வரவேற்கிறாங்க. வரவேற்கிற வேலை முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம சிவனும் பார்வதியும் அவங்களோட தியான பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் தேவி கிட்ட, பார்வதி, கல்யாண வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தர்மமே வாரிசுகளை உருவாக்குறது தான். நாம வாரிசு உருவாக்க எல்லா நம்மளோட வாரிசுக்காக தான் இந்த உலகமே காத்துக்கிட்டு. நம்ம வாரிசு தான் என்கிட்டயே வர வாங்கி அதை தப்பா பயன்படுத்துற அந்த தாரகாசுர மாதிரியான அரக்கங்களை அசுரங்களை அழிக்க போறவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம தேவி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து திடீர்னு பிளாஷ் அடிச்ச மாதிரி அவங்களுக்கு பழைய விஷயங்கள் அந்த மேட்டர் ஞாபகம் வந்திருக்கலாம். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து அந்த காமதேவரையே அழிச்சது, அதனால காமதேவரோட பொண்டாட்டி ரதி நம்ம தேவிக்கு இனிமே குழந்தையே பிறக்காது அப்படின்னு சபிச்சது. அதுக்கப்புறம் எல்லா பேரும் அந்த அம்மா கிட்ட எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட சாபத்தை கொஞ்சம் திரிச்சு கர்ப்பத்தின் மூலமா உனக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் மாத்தி சொன்னதுன்னு இது எல்லாமே நம்ம தேவிக்கு ஞாபகம் வருது. இதை நினைச்சுக்கிட்டே அப்செட் ஆகி தியான பீடத்துல இருந்து கிளம்பி போய் அவங்க கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் ஆக்சுவலா ஒரிஜினல் சிவன் கிட்ட பேசுற மாதிரி ரதி தேவி எனக்கு கொடுத்த அந்த சாபத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அந்த சாபத்தை குழந்தை பெற்றுக்க முடியாது. கர்ப்பமடையாம எப்படி சுவாமி குழந்தை பிறக்கும்? உங்களோட வாரிசு ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாது. இந்த சாபத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு எந்த ஒரு வழியும் கூட எனக்கு புறப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம சிவன் வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டினா அங்க நம்ம அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பர்வதராஜன் ஒரு வழியாக கல்யாணத்துல செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிட்டோம். இனிமே அவளோட கல்யாண வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா முழுமையாக இருக்கும். இத்தனை நாள் அவ இங்க இருந்ததுல எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மீனாவதி தேவி, நீங்க சொல்றது சரிதான் ராஜா, எவ்வளவு அழகான உறவு இல்ல? அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இப்படி நடுவுல போய் அவங்க ரெண்டு பேரையும் இத்தனை நாள் பிரிச்சு வச்சிருந்திருக்க கூடாது. இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இனிமே அடுத்து என்ன, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அடுத்து ஒரு பேர பேத்தி பாத்துறலாமே அப்படிங்கிறது மட்டும் தான் பாக்கி. அதையும் பார்த்துட்டா ரொம்ப திருப்தியா சந்தோஷமா நம்ம போய் சேரலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க போய் சேர போறீங்க. பொண்ணு மறுஜன்மம் எடுத்து 18 வருஷம் கழிச்சு வந்ததுக்கு ஒரு நரமுடிய கூட நீங்களாவது போய் சேர்றது பாம வேலையை பார்த்து பண்ணி மறுபடியும் கைலாய மலையை காட்ட அங்க நம்ம தேவி நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன குழந்தை உட்காந்துகிட்டு இருக்கு. நம்ம தேவி அந்த குழந்தை கிட்ட போய் அதை தூக்கி கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா திடீர்னு கைலாய மலையில குழந்தை நாம யோசிச்சு அந்த சின்ன குழந்தை அம்மானு கூப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நாமளும் மிரட்டோம், என்னடா சொல்லாம கொள்ளாம குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இது எல்லாம் கனவு. பார்வதி தேவி இப்படி ஒரு கனவை பார்த்துட்டு பதறி போய், அம்மா அம்மா அம்மா, எவ்வளவு அழகான வார்த்தை, அந்த வார்த்தைய என்னோட குழந்தை சொல்ல அதை நான் கேட்கறதுக்கு எத்தனை தவம் செஞ்சிருக்கணும், ஆனா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே, கிடைக்க போறதும் இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க. ஆனா ஏன் அது சம்பந்தப்பட்ட கனவு வருதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே கவலையோட இருக்கிறாங்க. இப்படியே கதைக்களம் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம அசுர பிள்ளைங்க அந்த 3 பேரும் என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, திரிபுரா அப்படிங்கிற பேரோட 3 லோகங்களை உருவாக்க ஏதோ ஒரு இன்ஜினியரை பார்க்க போனோம்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இன்ஜினியர் கேரக்டரை பார்க்க வந்திருக்கானுங்க. இன்ஜினியர் பேரு மைதன் தாவா. நம்ம தாரகாசுரன் அந்த தேவர்களுக்கும் எத்தனையோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்திருக்கீங்க. அது வரைக்கும் சிறப்பு, சந்தோஷம். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நீங்க சரியா சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டா அசுர ராட்சச குலத்துல எங்க குலத்துல எல்லாரும் உங்களை பூஜிக்கவே ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த மைதன் தாவ் எல்லாம் நல்லபடியா, ஆனா நீங்க முதல்ல நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லவே இல்லையே, என்ன மேட்டர், என்ன வேலை அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு நம்ம தாரகாசுரன், இந்த அண்டவெளியில நம்ம சோலார் சிஸ்டத்தை பாருங்க, அதுல அசுர சக்தியை வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நாங்க அதிகாரம் செய்யற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இனிமே இருக்கும். உங்க உதவியால தான் நான் திரிபுரா அப்படிங்கிற 3 லோகங்களை அசுரர்களுக்காக உருவாக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம இன்ஜினியர், என்னது அண்டவெளியில இடம் உருவாக்கணுமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு பதறாரு. அதுக்கு நம்ம தாரகாசுரன், இங்க பாருங்க இன்ஜினியர், நீங்க நம்ம சோலார் சிஸ்டம்ல 3 புது கிரகங்களை உருவாக்கணும். அந்த 3 கிரகங்களுமே நம்ம அசுர பசங்களோட ஏரியா, அதுகளுக்கு இப்ப இடம் வேணும். ஆனா இப்போ நம்ம பால்வெளி அண்டத்தை பார்த்தோம்னா நம்ம கிரகங்கள் எல்லாம் அந்த 9 கோள்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாமே அதுக்குன்னு இருக்கிற அந்த வட்ட பாதையில அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அந்த இப்போ நிலைச்சிருக்கிற எல்லா கிரகங்களும் நாங்க உருவாக்க போற அந்த 3 கிரகங்களுக்காக வழிவிட்டு அதுக்கு சுத்துற அந்த பாதையே மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம இன்ஜினியர், சரி விட மாட்டாங்க போல அப்படின்னு சரின்னு ஒத்துக்கிறார். இவரு சாதா இன்ஜினியர் இல்ல, ஒரு
ஆஸ்ட்ரோ இன்ஜினியர், அதனால தான் சட்டுப்புட்டுன்னு சரின்னு ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சில பல விஷயங்களை எடுத்து சொல்றார். அசுரராஜா, நீங்க சொன்ன இந்த வேலையை கூட நான் முடிச்சிருவேன். ஆனா இப்படி இயற்கைக்கு எதிராக நாம செயல்படுறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகளும் பிரளயங்களும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க தயாரா அப்படின்னு பாத்துக்கங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அதுக்கு நம்ம தாரகாசுரன், அதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்படி பிரளயம்னு ஒண்ணு வந்தாவது அந்த தேவர்கள் எல்லா பயல்களும் அழிஞ்சா அதுவே போதும். என்ன நடந்தாலும் இந்த திரிபுரா ஏரியா உருவாகித்தான் ஆகணும். சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றான். அடுத்து அங்க கட் பண்ணி கைலாய மலையில நம்ம தேவியை காட்டுறாங்க. அவங்க இப்படி ஒரு குழந்தைய கனவுல பார்த்துட்டு ஐயோ நம்மால அம்மாவாக முடியாதே அப்படின்னு தூங்காம கவலையோட இருக்கிறாங்க. அப்ப நம்ம தேவி இப்படி கவலையோட தூங்காம நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குற சிவன் அங்க வந்து, பார்வதி இங்க என்ன பண்ற அப்படின்னு விசாரிக்கிறார். இது வரைக்கும் சிவன் கிட்ட நேரடியா போய் இத பத்தி எதுவுமே பேசாத நம்ம டார்லிங் இப்ப சிவன் கிட்ட ஓடி போய் அவரோட கால்ல விழுந்து, சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியாது. ரதி தேவி கொடுத்த அந்த சாபத்தினால என்னால அம்மாவாக முடியாது, என்னால ஒரு குழந்தைய கர்ப்பத்துல சுமக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன், நீ முதல்ல எந்திரி பார்வதி அப்படின்னு அவங்கள தூக்கி விட்டு கண்ணை தொடச்சு விட்டு, நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க பார்வதி, இயற்கை முறையில குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு 2 உடல்கள் ஒண்ணு சேரணும். அப்படி சேரும்போது அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா வெறும் 2 உடல்கள் சேர்வதை விட 2 ஆத்மாக்கள் ஒண்ணு சேர்ந்தா அங்க பிறக்க போற அந்த குழந்தை ரொம்ப மகத்துவமான குழந்தையா பிறக்கும் அப்படின்னு ஏதோ தத்துவத்தை எடுத்து சொல்றார். ஆனாலும் நம்ம தேவி, எப்படி சுவாமி குழந்தை பிறக்கும், ரதி தேவியோட சாபம் அது இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சிவன், என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ பார்வதி, எது நடந்தாலும் ஒரு காரண காரியத்தோட தான் நடக்கும். ரதி தேவியோட சாபம் எல்லாம் சும்மா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் பிரச்சனையா தெரியும். நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் அந்த சாபத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. நமக்கு வாரிசு பிறக்கிறதுக்காக நாம 2 பேரும் உடல் அளவுல ஒண்ணு சேரணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட 2 ஆத்ம சக்தியும் ஒண்ணு சேர்ந்தாலே ஒளி சக்தியா நமக்கு குழந்தை பிறக்கும். நம்ம சிவன் 90s கிட் போல, கவலைப்படாத பார்வதி, கையில முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறந்த. நீ அதுக்கு சாமத்துக்குள்ள பயந்துகிட்டு இருக்க? நான் 90s கிட், சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கையில உமா கொடுத்தா குழந்தை பிறந்துருவேன். என்ன பார்வதி, இதுக்கு நீ கர்ப்பமாகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, அதுக்கு நீ கவலைப்படணும், நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு தேவியை கட்டி பிடிச்சுக்கிறார். அப்ப நம்ம தேவி, சுவாமி நான் உங்க கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சிவனும் என்ன இடம், எங்க போகணும் அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு அந்தம்மா, எனக்கு தேவையான அந்த தனிமையை கொடுக்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, நம்ம அமர்நாத் குகை இருக்குல்ல, அங்க போகலாமா அப்படின்னு கேட்க சிவனும், நிச்சயமாக நம்ம சீக்கிரமாவே கிளம்பலாம், அமர்நாத் குகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறார். கட் பண்ணா இந்த அசுரர்களையும் அந்த இன்ஜினியரையும் காட்டுறாங்க. அந்த பக்கம் ஒரு சீனை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள பயபுள்ளைங்க அங்க 3 லோகமா 3 கிரகங்களை உருவாக்கி சுத்த விட்டுருக்கானுங்க. என்னடா அதுக்குள்ளேயே 3 கிரகங்களை உருவாக்கிட்டானுங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, இது ஜஸ்ட் சாம்பிள், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இன்ஜினியர் பிளான் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த பிளானை பார்த்து தாரகாசுரனும் அவனோட பசங்களும் கூடவே நம்ம சக்ரி இருக்கான், இவங்க எல்லாரும் அந்த 3 லோகத்தையும் வியந்து பார்க்க அந்த இன்ஜினியர், பாருங்க அசுரராஜா, நீங்க செய்ய சொன்ன அந்த 3 கிரகங்களோட மாடல் இதுதான், இப்படித்தான் நிஜ ரூபத்துல நாம அண்டவெளியில நட்சத்திரங்களுக்கு மத்தியில இதே மாதிரி ரூபத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம தாரகாசுரன், சூப்பருங்க, நினைச்சதை விட ரொம்ப அழகா பிளான் போட்டுருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்குங்க அப்படின்னு சொல்ல அந்த இன்ஜினியர், அழகு மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப சேஃபான இடமும் இந்த இடம் தான், இதை விட சேஃபான ஒரு இடத்தை வெளியில எங்கேயுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி புகழ்ந்து பேசுறாரு. முழு பிரம்மாண்டத்திலேயே இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படிங்கிறார். ஆனா ஒரே ஒரு விஷயம்னு சொல்ல வராரு, ஏதோ ஒண்ணு நெகட்டிவா இருக்கு போல. அப்ப இந்த தாரகாசுரன், ஆனாவா, இப்ப என்ன ஆனா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இன்ஜினியர், அப்படி இல்ல ராஜா, ஒரே ஒரு சின்ன விஷயம், ஆனா கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட, இந்த 3 கிரகங்களும் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல 3 கிரகங்களும் ஒரே லைன்ல வரிசையா நிக்கும். அப்படி நிக்கும் போது யாராவது இது மேல, இந்த கிரகங்கள் மேல ஆக்கிரமிப்பு நடத்தினாங்கன்னா 3ம் ஒன்னா சேர்ந்து அழிஞ்சு போயிடும், அது மட்டும் நடக்காம கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் சொல்றாரு. அதுக்கு நம்ம தாரகாசுரன், அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை, இந்த 3 கிரகங்களும் எந்த ஸ்பீட்ல எப்படி சுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போறது நான் தான். அப்போ எல்லா 3 கிரகங்களும் அந்த ஒரே லைன்ல வந்து நிக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல நான் காலத்தை படுவேகமா ஓட்டி விட்டுருவேன். அதனால ரொம்ப கம்மி டைமுக்கு மட்டும்தான் அந்த 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். 2 செகண்ட்லயே மறுபடியும் லைனை பிரிஞ்சு அதுகளோட சுற்றுவட்ட பாதைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தாரகாசுரன் சொல்றேன். சோ அந்த 1-2 செகண்ட்ல ஆக்கிரமிப்பு எல்லாம் நடக்க முடியாது. ஒரு வினாடியில 3 கிரகத்தையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஆட்களே இந்த உலகத்துல கிடையாது. அதனால நாம சேஃப்ங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் கிடையாது. சந்தோஷமா 2 எபிசோட்ல வருவாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? முழு வேலையை நீங்க சரியா முடிச்சிட்டீங்கன்னா விஸ்வகர்மாவை விட அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் போல, அவரை விட நீங்க தான் சிறந்த இன்ஜினியரா போற்றப்படுவீங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம சீக்கிரமா திரிபுரா ஏரியாவை உருவாக்க ஆரம்பிங்க. சிவனுக்கு அந்த பக்கம் வாரிசு பிறக்க போகுது. சிவனுக்கு மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆயிடணும். சிவனுக்கும் பார்வதிக்கு அங்க குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி சேஃபான இந்த கிரகத்துக்குள்ள போய் நான் செட்டில் ஆகணும். அப்படி ரொம்ப சேஃபான இந்த இடத்துல போய் செட்டில் ஆயிட்டேன்னா சிவனோட பையனால என்ன அழிக்கவே முடியாது இல்ல. ஒரு அமரனா புதுசா உருவாக போற அந்த கிரகத்துல செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியா பாருங்க. அப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து
எப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு சாகா அந்த வாழ்க்கையை வாழணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு பாருங்க. அமரத்துவத்தை குறுக்கு வழியில அடையணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க போய் இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிய போதோ அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த 3 கோல் உருவாக்கி இருக்காருல்ல, அதெல்லாம் அழிஞ்சே போச்சு. ஏன்னா அந்த 3 கோலும் இப்ப இருந்திருந்தா நம்ம காலையில கேட்கிற பாட்டு வேற மாதிரி வந்திருக்கு. 12 கோலும் அப்படிதான் வந்திருக்கும். இப்ப 9 கோல் தானே வருது. அப்ப இது 3 இல்லை. எப்படி நாம சொல்லுவாங்க. நம்ம எபிசோட் 98 பார்த்துருவோம். ரெடியா? ரெடி. போன பாட்டுல திரிபுரா என்று அழைக்கப்படக்கூடிய 3 செயற்கை கிரகங்களை உருவாக்க பார்க்கிறான் தாரகாசுரன். ஒரு கால் சிவனுக்கு பையன் பிறந்தா கூட அவன் ரொம்ப சேஃபான இந்த கிரகங்களுக்குள்ள வந்து என்ன எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வேற ஒரு வெளியே வர வச்சு கொள்ளலாம். இந்த பக்கம் நம்ம கைலாய மலையை காட்ட அங்க நம்ம சிவனும் பார்வதி தேவியும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இத ஒரு வகையான ஹனிமூன் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். எங்க போறாங்க? அமர்நாத் குகைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அப்பர் சண்டீஸ்கள் எல்லாம் தேவி கிட்ட, மாதா நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க இங்க இல்லாம இருக்கும்போது நாங்க எல்லாரும் நீங்க சொன்னபடி சரியா எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி நல்ல பசங்களா நடந்துப்போம், டயத்துக்கு சாப்பிடுவோம், அதனால நீங்க ஹனிமூனுக்கு ரொம்ப ஹாப்பியா சிவன் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு இவங்களே டாடா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதையெல்லாம் அண்டவெளியில இருந்து பாக்குற நம்ம இந்திரன் பார்வதியும் அண்டவெளியில இருந்து பாக்குறாங்க. இனிமே அவங்களுக்கு மகன் பிறக்க போறது உறுதி, நமக்கும் இந்த நரக வாழ்க்கையில இருந்து முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கைலாய மலையில இருந்து நம்ம நந்தி தேவரை கூட்டிக்கிட்டு சிவனும் தேவியும் கிளம்பிடுறாங்க. இப்படி இவங்க கைலாய மலையில இருந்து கிளம்புறத பாக்குற இந்திரன் அண்டவெளியில மத்த தேவர்கள் கிட்ட, தேவர்களா நம்ம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருந்தாலே ஒருத்தன் வேலை செய்யறான்ல அந்த பக்கி நாம சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் தாரகாசுரன் கிட்ட இதையும் சொல்லிடுவேன். எதுக்கு தேவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க? சிவனுக்கு குழந்தை பிறந்தா தேவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. சிவனுக்கு குழந்தை பிறக்க போகுதா, அப்ப அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தாரகாசுரன் எல்லாத்தையும் மோப்பம் முடிச்சிருவான். அப்புறம் நாம அதனால நாம ரொம்ப ஹாப்பியா இல்லாம கொஞ்சம் கவனமா ஓவர் அக்கறையோட நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம இந்திரன். அடுத்து நம்ம சிவன் பார்வதி நந்தி தேவர்னு எல்லாரும் அமர்நாத் குகையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம சிவன் ஒரு இடத்துல நின்னு சிவன் சக்தி ஒன்னு சேரும் போது எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது, அதனால நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு குகைக்கு வெளியவே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குகைக்குள்ளேயே போயாகணும்னு ஃபர்ஸ்ட் அவரு நம்ம நந்தி தேவர் கிட்ட போய், நந்தி ஒரு முக்கியமான வேலைக்காக எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் தியாகம் செஞ்சுதான் ஆகணும். உலகத்துக்கே தெரியும் என்னோட பிரியமான பக்தன், என்னை விட்டு என்றுமே பிரியாத ஒரு பக்தன் யாரு அப்படின்னா நீதான். அதனால முதல்ல நான் உன்னை தியாகம் செஞ்சாகணும். நான் ஏன் இப்படி உன்னை இப்ப கல்டிவேட் போறேன் அப்படிங்கிறது உனக்கு புரியும்னு நம்புறேன். நான் திரும்பி வர வரைக்கும் இங்கேயே ஓய்வெடுத்துட்டு எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்றேன். நம்ம நந்தி தேவரும் உங்க உத்தரவுப்படியே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம சிவன் நந்தி தேவரை வாழ்த்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார். இந்த மாதிரி சிவன் அமர்நாத் யாத்திரையில நந்தி தேவரை தியாகம் செஞ்ச அந்த இடம் தான் பேல்கிராம் அப்படின்னு இன்றும் அழைக்கப்படுகிறதா. இப்படியாக நம்ம சிவன் அமர்நாத் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க அங்க கட் பண்ணி இந்த அசுரர்களை காட்டுறானுங்க. இன்ஜினியர் சொன்னதை கேட்டு தாரகாசுரனோட பசங்க எல்லாம் ஏதோ யாகம் செய்ய அதுல இருந்து வர சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடுத்து இந்த இன்ஜினியரோட சக்தி எல்லாமும் சேர்ந்து இவங்க உருவாக்கணும்னு நினைச்ச அந்த திரிபுரால முதல் கிரகம் உருவாகிருச்சு. அதை பார்த்து நம்ம தாரகாசுரன் சந்தோஷப்பட்டு இருக்க இந்த சக்தி அங்க ஓடி வந்து தாரகாசுரனுக்கு வணக்கத்தை வச்சுட்டு, அசுரராஜா சிவனும் பார்வதியும் தனிமையில் இருக்க அமர்நாத் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, அங்க அவங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அந்த பிட்ட போட்டேன். தேவர்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பயந்தாங்களோ அந்த மேட்ரு இங்க நடந்துருச்சு. இந்த செய்தியை கேட்ட நம்ம தாரகாசுரன் என்னது உண்மையாவா அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறான். அங்க கட் பண்ணி நம்ம சிவன் பார்வதி தேவியும் காட்டுறாங்க. அங்க அவங்க அமர்நாத் கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு சிவலிங்கத்துக்கிட்ட ஸ்டாப் ஆயிடுறாங்க. நம்ம சிவன் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு கலட்டி விட்டுட்டே வரணும் இல்லையா, சோ சந்திரன் நாகப்பாம்புன்னு எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு அங்க சிவலிங்கத்துல அவங்கள விட்டுறாரு. சந்திரனும் நாகரும் சிவலிங்கத்துல செட்டில் ஆயிடுறாங்க. இந்த இடம் தான் சேஷ்நாத் நதி அப்படின்னு இன்றும் அழைக்கப்படுகிறது. அமர்நாத் யாத்திரை இந்த நதிக்கு போயிட்டு தான் டிராவல் பண்ணுவாங்க. அடுத்து இந்த பக்கம் நியூஸை கேட்டு ஷாக்கான தாரகாசுரனை காட்ட அவன் அசுர குருதேவர் கிட்ட போய், குருதேவா என்ன நடக்குது இங்க, சிவன் பார்வதிக்கு மகன் பிறக்க போறானா, இது உண்மையா, நீங்க என்ன உனக்கு மட்டும் 3 பிறக்கணும் பேசுறான். என்னதான் இவன் பிளான் பி அப்படின்னு அந்த திரிபுராவை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணாலும் பிளான் ஏ என்ன அவங்களுக்கு குழந்தை பிறக்க விடாம செய்யறது, அந்த பிளான்லயும் கண்ணும் கருத்துமா தாங்க இருக்கான். நம்ம குருதேவரோ, ஆமா நீ கேள்விப்பட்டது உண்மைதான், அதுக்கு நான் என்ன பண்றது, இப்ப நீ எது செஞ்சாலும் அது உனக்கு நல்லது இல்ல, சோ பேசாம இருக்கும்படி சொல்ற. ஆனா தாரகாசுரன் கேட்காம, யோ நீ போயா, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவனோட பசங்க பக்கம் திரும்பி, டேய் நீங்க 3 பேரும் சீக்கிரமா கிளம்புங்க, அந்த குகைக்கு போய் சிவன் பார்வதிக்கு எந்த குழந்தையும் பிறந்துடாம தடை செய்யுங்க, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதையும் மீறி ஏதாவது மகன் பிறந்துட்டா பிறந்த குழந்தைய உடனே கொன்னுருங்க அப்படின்னு வேற உத்தரவு போடுறான். இவன் இப்படி பேசுறதை கேட்டு நம்ம அசுர குருதேவர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. தாரகாசுரனோட பசங்க எல்லாரும், இல்லப்பா இந்த வேலையை எங்களால செய்ய முடியாது, பிறந்த பச்சை குழந்தைய கொல்றது அப்படிங்கிறது பெரிய பாவம்,
அதெல்லாம் நாங்க செய்ய முடியாது, இது பெரிய அதர்ம செயல். நாங்க மட்டும் இந்த செயலை செய்ய சிவனோட மகனை கொல்ல முயற்சி செஞ்சோம்னா சிவன் கொடுத்த வரம் வேலை செய்யாம போயிடும், அந்த வரத்தை அவரு திரும்ப புடுங்கிடுவார். அதெல்லாம் செய்ய முடியாது டாடி அப்படிங்கிறாங்க. இப்பதான் நம்ம அசுர குருதேவர் அப்பாடா அப்படின்னு உசுரே திரும்ப வந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறாப்ல. ஆமா, சிவனோட பிள்ளைய போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டா சிவனோட பக்தரான நம்ம அசுர குருதேவ சுக்கராச்சாரியாருக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கும். தாரகாசுரனோ என்னடா உதவின்னு கூப்பிட்டா குருதேவரும் வரமாட்டேங்கிறார், பெத்த பிள்ளைங்க அவங்களும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறார். அடுத்து நம்ம சிவனையும் தேவியும் காட்ட போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போய்கிட்டு இருக்கிற அந்த வழியில நம்ம தேவி சிவன் கிட்ட, ஏன் சுவாமி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கழட்டி விட்டுக்கிட்டே தியாகம் செஞ்சுட்டே வரீங்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், ஆமா பார்வதி, சந்திரன், நாகம். ஆமா பார்வதி, அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்னே தான். நான் தனியா கனிவுண்டு போலாம்னு இருக்கேன், வரும்போது கூட்டு வர இங்கே அப்படின்ட்டு அவர் போயிடுவாங்க. இது எல்லாம் என்னோட கௌரவமான விஷயங்கள். நம்ம ஆத்ம சக்திகள் ஒண்ணு சேரும் போது இது எல்லாம் ஒரு தடையா இருக்கும், அதனாலதான் எல்லாத்தையுமே நான் தியாகம் செஞ்சுட்டே வரேன் அப்படிங்கிறார். அடுத்து நம்ம தேவி, ஆனா சுவாமி நீங்க என்னோட அக்கா கங்காவை உங்க ஜடாமுடியில ஏத்திக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் கழட்டி விட்டுறீங்க, கங்காவையும் கழட்டி விடணுமே, அது அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், நிச்சயமாக கங்காவையும் தியாகம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நதி பக்கம் திரும்பி அவரோட ஜடாமுடியை அவிழ்த்து விட உள்ள கட்டி வைக்கப்பட்ட நம்ம கங்காதேவி அப்படியே வெளியில வராங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நடந்த எல்லாத்தையும் நானும் தான் கேள்விப்பட்டேன், பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் உங்களுக்காக இங்க காத்திருப்பேன் மகாதேவா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிவன் கங்காதேவியை வாழ்த்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி கங்காதேவியை தியாகம் செஞ்ச இந்த இடம் தான் பஞ்சகரணி சரோவர் அப்படிங்கிற பெயரால இன்றும் அழைக்கப்படுகிறது. சிவன் இப்படியாக தனக்கு அவங்களோட ஆபரணங்களை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து 2 பேரும் சேர்ந்து பயணத்தை தொடர்றாங்க. அங்க கட் பண்ணி மறுபடியும் நம்ம தாரகாசுரனை காட்ட, அவன் அவனோட 3 பசங்க கிட்ட, என்னடா இன்னும் சும்மாவே வரம்னு பேசிட்டே இருக்கிறீங்க, நாம எல்லாரும் அசுரர்கள், சொன்னதை அப்படியே செய்யணும்னு ஒண்ணும் நமக்கு சட்டம் கிடையாது, எப்ப வேணாலும் நம்ம மாத்திக்கலாம், தர்மம் அதர்மம் அப்படின்னு எதுவுமே அரக்கர்களுக்கு அப்படியே ஆகாது, நம்ம காரியம் நடக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்லி மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறான் பசங்க. ஆனா அந்த 3 பேரும் இல்ல முடியாதுன்னு கொஞ்சம் தீர்க்கமா இருக்கிறானுங்க. இத பார்த்து நம்ம தாரகாசுரன், நீங்க உதவி செய்யவே வேண்டாம்டா, என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன்னு அங்க இருந்து இவன் கிளம்பிடுறான். அடுத்து நம்ம சிவனையும் தேவியும் காட்ட, அவங்க ஒரு வழியா அந்த குகைக்குள்ள போய் இன்னும் அங்க இருந்து நடந்து போகணும், சோ உள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தேவி, சுவாமி நாம ஒரு தாந்திரீக விதி மூலமாக ஆத்ம சக்திகளை இணைச்சு குழந்தை பெத்துக்க போறோம், இதுல காதலோ அன்போ உடல் பரிமாணமோ இது எதுவுமே இல்லவே இல்ல, உடலோடு உடல் இணையாம கர்ப்பம்னு ஒண்ணு இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும், கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சுவாமி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், இல்ல பார்வதி, நாம குழந்தை பெத்துக்க போற இந்த முறையிலையும் காதல் இருக்கிறது, இந்த உலகமே நம்ம குழந்தையை உருவாவதற்காக கர்ப்பப்பையா இந்த உலகமே விளங்கும், நீ பார்க்க தானே போற வான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போற. குகைக்கு வெளியில தேவர்கள் எல்லாரும் வராங்க. அப்ப இந்த இந்திரன் என்ன நடந்தாலும் சரி, சிவன் பார்வதி தேவிக்கு இன்னைக்கு மகன் பிறந்தே ஆகணும், அந்த குழந்தைய எல்லாரோட முக்கியமான வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குரு பிரகஸ்பதி, இந்திரா குகைக்குள்ள மகாதேவரும் நம்ம தேவியும் இருக்காங்க, அவங்க ஒண்ணும் குழந்தைய பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையை நமக்கு கொடுக்கலையே, நாமளே இந்த வேலையை எடுத்து செய்யறது சரியா இருக்குமா, ஒரு தடவை எதுக்கு நாம விஷ்ணு பகவான் கிட்ட போய் கேட்டுட்டு இந்த வேலையில இறங்கலாமா அப்படின்னு விசாரிச்சுப்போம் அப்படின்னு எச்சரிக்கிறார். ஆனா இந்த இந்திரன் அது எல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா பிரபுன்னு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே நொச்சரிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது, நாம என்ன இப்ப தப்பான செயலையா செய்யறோம், எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்கு, சிவ புத்திரனோட தேவை நமக்கு தேவை, அப்போ நாம தான் வேலையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்னி தேவர்கிட்ட போய், அக்னி மகாதேவரோட மகன் ஒரு ஒளி சக்தியா தான் இந்த உலகத்துல தோன்ற போறார், அந்த சக்தி ஃபுல்லா ஃபார்ம் ஆனதும் அது அப்படியே குழந்தையா மாறும். ஆனா இந்த விஷயம் மட்டும் நம்ம தாரகாசுரனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் அந்த ஒளி சக்தியை திருடிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த ஒளி சக்தி முழுசா குழந்தையா உருவாடுவதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தான் அந்த ஒளி சக்தியை பாதுகாக்கணும், ஏன்னா நீங்களே ஒரு ஒளி தானே, உங்களாலதான் நிச்சயமா அந்த ஒளியை கவனமாக பாதுகாக்க முடியும், பொறுப்பு உங்களோடதுன்னு சொல்லிடுறான். வெளியே இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்க குகைக்குள்ள நம்ம தேவி, இன்னும் எனக்கு நாம எப்படி ஒண்ணு சேர போறோங்கிறது புரியவே இல்ல அப்படின்னு மறுபடியும் டவுட் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன், இங்க பாரு பார்வதி, நான் புருஷ சக்தி, நீ பரக்ருதி, அதாவது நான் இந்த உலகம்னா நீ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை சக்தி. எத்தனையோ காலங்களா சிவனை ஆதிசக்தி பிரிஞ்சிருந்தாலும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு வழியில நாம இணைஞ்சுதா இருந்திருந்தோம், நான் இந்த கிரகமாவும் நீ இந்த கிரகத்துல இருக்கிற இயற்கையாவும் இருந்து இத்தனை காலமும் நாம ஒன்னாதான் இருந்தோம், வேற ஒரு வகையில ஒண்ணு சேர போறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்கிற நம்ம தேவியும், நாம ஒருத்தர் முழுமையடைய வைக்கிறோம், இந்த உலகத்துல எப்பவுமே நம்ம காதல் வெளிப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், வெளியில பார்க்க நாம பிரிஞ்சிருந்தாலும் இயற்கையில நாம இணைந்தே இருக்கிறோம், முழுமையடையணும் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகி ஆத்ம சக்தியை ஒன்னு சேர்க்கிற அந்த வேலைக்கு ரெடி ஆகுறாங்க. குகைக்குள்ள ப்ராசஸ் இப்பதான் ஆரம்பிக்க போகுது.
அதுக்குள்ள இந்த தாரகாசுரன் சொர்க்கலோகத்துல வேற ஏதோ ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட பசங்க கிட்ட டேய் பிறந்த குழந்தைய நாம நினைச்சாலும் கொல்ல முடியாது, ஒன்ஸ் குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அது குழந்தை ரூபத்துக்கு மாறுவதற்கு முன்னாடி வெறும் ஒளி சக்தியாகத்தான் இருக்கும். அந்த ஒளியில இருந்து அது மனித குழந்தை ரூபத்துக்கு மாறுவதற்கு டைம் எடுக்கும். சோ உங்களுக்கு ஒரு வேலை தரேன், ஒண்ணு இல்ல, நீங்க போய் அந்த ஒளி சக்தியை திருடி அபகரிச்சுட்டு சொர்க்கலோகத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நான் என்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஒளி சக்தியில இருந்து ஒரு மனித குழந்தை பிறக்காம ஒரு அரக்க குழந்தைய பிறக்க வச்சிடுறேன். அந்த குழந்தைய அரக்கனாவே நம்ம வளர்த்தா என்ன கொல்லணுங்கிற நினைப்பே அந்த குழந்தைக்கு வராது. நம்ம திரிபுரா ஏரியாவை ரொம்ப சூப்பரா ரெடி பண்றதுக்கும் அந்த பையன் ரொம்ப உதவியா இருப்பேன். போங்க அந்த குழந்தை என்ன சொல்றேன். ஆனா அவனோட 3 பசங்களும் யோ டாடி நாங்களோ கஷ்டப்பட்டு வரத்தை வாங்கி வச்சிருக்கிறோம், மகாதேவருக்கு மட்டும் நீ சொல்ற அந்த வேலையா நாங்க தான் செஞ்சோம்னு தெரிஞ்சது, அதோட எங்க சோழி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த திரிபுரா அப்படிங்கிற இந்த 3 கிரகத்தையும் ரெடி பண்றதுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் என்ன கேட்டாலும் எல்லாமே செய்யறோம். மத்தபடி நாங்க மகாதேவரோட சிவனோட பக்தர்கள். சோ மன்னிச்சிடுங்க டாடி, அந்த ஒளி சக்தியை திருடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சபையை விட்டு கிளம்பிடுறாங்க. இத பாக்குற நம்ம தாரகாசுரன் போங்கடா போங்க, அந்த சிவனை பார்த்து பயந்து போய் அவனையே வழிபடுங்க, உங்க உதவி எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, என்ன செய்யணுமோ அதை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வில்லன் இவனே களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இவன் என்ன செய்ய போறானோ தெரியல. அங்க கட் பண்ணி அமர்நாத் கோயிலுக்குள்ள இருக்கிற நம்ம சிவனையும் தேவியும் காட்டுறாங்க. அவங்க எதிரா ஒரு பாறையில உட்கார்ந்து ஒருத்தர் கண்ணியமைக்காம காதல் பார்வையோட பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி ஆழ்ந்த தவத்துக்குள்ள போயிடுறாங்க. இப்படி 2 பேரும் கண்ணை மூடி தியானம் செஞ்சதுல அவங்க 2 பேரோட நெஞ்சில இருந்தும் 2 பேரோட ஆத்ம சக்திகள் வெளிவருது. இந்த மாதிரி நிறைய ஆத்ம சக்திகள் வெளியில வர அந்த சக்திகள்ல இருந்து நிறைய சிவன் பார்வதி தேவியோட ஆத்மாக்கள் அப்படியே தோன்றுது. இப்படியா தவம் செய்யறவங்களை சுத்தி சிவன் பார்வதி தேவியோட ஆத்ம சக்திகள் அழகா ஆனந்தமயத்துல தொடர்ந்து அந்த ஆனந்த நடனம் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்ம சக்திகள்ட்ட இருந்து ஒரே சமயத்துல நிறைய சக்திகள் வெளியில போய் அந்த குகைக்கு மேல ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர் மாதிரி ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஒண்ணு உருவாகுது. இந்த கூத்தெல்லாம் குகைக்குள்ள நடந்துகிட்டு இருக்க குகைக்கு வெளியே நம்ம தேவர்கள் டென்ஷனோட கைய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய இடியோட கருமேகங்கள் ஃபார்ம் ஆகி ஏதோ பிரளயம் ஏற்படுற மாதிரி வேற காட்டுறானுங்க. என்னடா ஆச்சு திடீர்னு, நாம எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அந்த பக்கம் குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தேவகுரு பிரகஸ்பதி தேவர்களே நிச்சயமாக இந்த பிரளயத்துக்கான காரணம் தாரகாசுரன், அவன் தான் வந்துட்டான்னு சொல்ல இத கேட்ட நம்ம இந்திரன் என்னது சிவபுத்திரன் பிறக்க போறாங்கிற அந்த செய்தி தாரகாசுரனுக்கு கிடைச்சிருச்சா, பயந்தது நடந்துருச்சு, இப்போ என்ன செய்யறதுன்னு தேவர்கள் எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே கோயக்குள்ள பார்த்தா இப்படி அந்த நெருப்பு பந்து சிவன் பார்வதி தேவியோட ஆத்ம சக்திகள்ல இருந்து உருவாகி முடிக்க நம்ம சிவனும் பார்வதியும் அவங்களோட ஆனந்த தாண்டவத்தை அப்படியே கம்ப்ளீட் பண்றாங்க. இப்படியா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம சிவபுத்திரன் ஒளி வடிவத்துல அந்த குகைக்குள்ள உருவாகி விட்டா வெளியே காட்ட அங்க நம்ம தாரகாசுரே வந்துட்டா. இப்ப என்ன எல்லா தேவர்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த இந்திரன் அக்னி தேவர் பக்கம் திரும்பி, அக்னி ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்த பொறுப்பு ஞாபகம் இருக்கு இல்லையா, சீக்கிரம் குகைக்குள்ள போங்க, அந்த ஒளி சக்தியை நீங்க தான் பத்திரமா பாதுகாக்கணும். இப்படித்தான் அந்த காமதேவரை பிடிச்சி உள்ள அனுப்பி சாவடிச்சான். இப்ப நெருப்பையா சாவடிக்க ஏன் இந்த ஆள் போக மாட்டான், அதுதான் உள்ள சீக்கிரம் போங்கன்னு கத்துறான். இதை கேட்ட நம்ம அக்னியும் சரின்னு இந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு குகைக்குள்ள போறாரு. ஆனா இந்த தாரகாசுரன் ஒரு பெரிய ரளயத்தையே வெளியில ஏற்படுத்த பாக்குறான். இத பார்த்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம தேவர்கள் பயந்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குகைக்குள்ள காட்ட அங்க நம்ம ஒளி சக்தி ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஒரு பெரிய ஒளி வடிவத்துல இருக்கு. நம்ம சிவனும் பார்வதி தேவியும் இன்னும் தியானத்துல தான் மூழ்கி இருக்கிறாங்க. குகைக்கு உள்ள போன அக்னி தேவர் கொஞ்ச நேரம் தயங்கிக்கிட்டே ஒரு பெரிய ஒளி வடிவிலான அந்த சக்தியை இங்க குகைக்குள்ள உருவாகி இருக்கிறதா பாக்குறாரு. இது மட்டும் அந்த தாரகாசுரனோட கைக்கு கிடைச்சது உலகமே அழிஞ்சிடும். கண்டிப்பா இத நாம தான் இந்த ஒளி சக்தியை கவனமாக பாதுகாக்கணும்னு முடிவெடுத்து அந்த நெருப்பு பந்தை அவர் கைக்குள்ள கொண்டு வந்து அப்படியே கையில ஏந்திக்கிறார். ஆனா நம்ம சிவனும் பார்வதியும் இது எதுவுமே தெரியாம இன்னும் தியானத்துல தான் மூழ்கி இருக்கிறாங்க. சரின்னு நம்ம அக்னி தேவர் பக்கம் பார்த்தா அவர் ஏதோ தடுமாறி இருக்கிறார். என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம அக்னி தேவராலேயே அந்த நெருப்பு பந்துல இருந்து வெளிவரக்கூடிய அந்த நெருப்பை அந்த உஷ்ணத்தை அவரால் தாங்க முடியல. கீழையும் போட முடியாம கையிலையும் பிடிக்க முடியாம திணறிக்கிட்டே காப்பாத்துங்க காப்பாத்துங்க நம்ம சிவபுத்திரனை தூக்கிட்டு ஓட இங்க நம்ம பார்வதி தேவி தியானத்துல இருந்து கண்ணை திறக்கிறாங்க. எங்கடா நம்ம குழந்தைய தேடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பதறி போய் நம்ம சிவன் கிட்ட ஓடி வந்து, சுவாமி கண்ணை திறங்க, நம்ம ஆத்ம சக்தியால உருவாக்கின ஒளி வடிவ புள்ளைய காணோம், அந்த ஒளி ரூபம் இங்க இல்ல, கண்ணை திறங்க சுவாமின்னு கத்தி பாக்குறாங்க. ஆனா சிவன் கண்ணை திறந்த பாடு இல்ல. சரி எங்க போயிருக்கோம், கோயக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும்னு கோகையை சுத்தி பார்த்தா அவங்க அப்பதான் அக்னி தேவர் அவங்களோட மகனோட
அந்த ஒளி ரூபத்தை தூக்கிட்டு ஓடுறத பாக்குறாங்க. இத பார்த்து பதறி போய் அக்னி தேவரே ஏன் இப்படி செய்யறாரு, யோ அக்னி நில்லியா, எங்க அக்னி ஓடுற அப்படின்னு நம்ம தேவியும் அவரை துரத்துக்கிட்டே குகைக்குள்ள வெளியில போறாங்க. குகையை விட்டு வெளியில போறாங்க. அங்க கட் பண்ணி குகைக்கு வெளியே நம்ம அக்னி தேவர் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டே வெளியில வர. என்னால இந்த ஒளி ரூபத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஹீட் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல, யோ நீங்க எல்லாரும் சேர்ந்துதாயா இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்க, ஒழுங்கா எனக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா இந்த ஒளி ரூபத்தோட தீயால நான் கருகி சாம்பலாயிருவேன் அப்படின்னு கதறாரு. ஆனா தேவர்களும் நம்ம இந்திரனும் அக்னி தேவரே உங்களால இதோட தாக்கத்தை தாங்கிக்க முடியலன்னா நீங்க தான் அக்னிக்கே தேவர், உங்களாலேயே தாக்கு பிடிக்க முடியலன்னா நாங்கெல்லாம் ஏமாத்துறோம், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கைய விரிச்சிட்டாரு. குரு பிரகஸ்பதி கிட்ட குருவே நீங்க தான் அக்னி தேவரை காப்பாத்தணும், ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம குரு அக்னி நீ வனப்பகுதிக்கு போ, வனத்துல இருக்கிற தேவதைகளை தான் உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்ம நெருப்பு பந்து வெளியில இருக்கிறத பார்த்து நம்ம தாரகாசுரன் ஒரு பெரிய சுழலக்கூடிய ஒரு புயல்ல இருந்து அப்படியே வெளியில வரான். வந்தவன் அக்னி மிரட்ட நம்ம அக்னி தேவர் நீயா அப்படின்னு அவனை பார்த்ததும் அப்படியே அவர் தீயா மாறி அங்க இருந்து காணாம போயிடுற. அக்னியை துரத்துக்கிட்டே தாரகாசுரன் அங்க இருந்து மறைய குகைக்குள்ள இருந்து நம்ம தேவி யோ அக்னி அக்னின்னு கத்திக்கிட்டே வெளியில வராங்க. வெளியில இருந்து தேவர்கள் எல்லாரும் பார்வதி தேவிக்கு வணக்கம் வைக்க நம்ம தேவி தேவர்களே குகைக்குள்ள இருந்து அக்னி என் குழந்தைய ஆட்டைய போட்டு வெளியில ஓடி வந்தான், எங்க அந்த அக்னியை காணோம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பயபிள்ளைங்க எல்லாரும் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க குருதேவர் தானாக முன்னாடி போய் தாயே தேவர்கள் தாயே அக்கினி ஆட்டைய போட்ட சுக்கினி அவரோட பொல்லாத சுக்கினியா இருக்கு, அவருக்கே சூடு தாங்கலான்னு பதறி ஓடிட்டு இருக்காரு, நீங்க தான் அக்கினியை காப்பாத்தது சுக்கினி கிட்ட இருந்து தாயே இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அக்னி தேவர் உங்க குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துல தான் இந்திரனோட உத்தரவின்படி கோயால தப்பான நேரத்துல வெளியில கொண்டு வந்துட்டார். அந்நேரமா பார்த்து இந்த பக்கம் தாரகாசுர வேற உங்க புள்ளைய கூடன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். டைமிங் மிஸ் ஆகி போச்சு. இப்போ அக்னி தேவர் உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக நெருப்பா மாறி இங்க இருந்து காணாம போனார். பின்னாடியே தாரகாசுரனும் காணாம போயிட்டான். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறானுங்க. ஆனா இந்த கூத்தெல்லாம் கேட்டு நம்ம பார்வதி தேவிக்கு வருதுங்க பாருங்க கோபம். இது எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் எத்தனை பிறவி எவ்வளவு தோல்வி எல்லாத்தையும் கடந்து இப்பதான் ஒரு வழியா எனக்கு ஒரு புத்திரம் பிறந்தான், அவனையும் பறிகொடுத்துட்டீங்களடா பாவிகளா அப்படின்னு அப்படியே அங்க இருந்து ருத்ர ரூபத்துல ஒரு பெரிய வடிவில 8 கைகளோட ஆதிசக்தியா உருமாறி நிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. அடுத்த எபிசோட் 35 நிமிஷம் ஆகி போச்சு. அம்மாக்கு வந்து அடுத்த எபிசோட பாத்துருவோமா, சுக்கினி என்ன பண்றாருன்னு தெரியல, வந்துட்டாரா சுக்கினி இப்ப பாடுறா மனுஷ ரூபம் எடுத்தா வாரத்துக்கும் இவ்வளவு தடவை. இப்ப சிவபெருமான் அவர் யார் அவர் அது தாரகாசுரன் சொல்லுவாரு, ஏய் என் பெரிய பையன் மட்டும் சட்டி போட்டு செத்தடா நீ, நான் விட மாட்டேன், பெரிய பையனை சட்டி போட விட மாட்டேன்டா, அந்த அந்த நெருப்பு இதுக்குள்ள இருந்து வெளியே வர விட மாட்டேன். அதான் வெளியே வந்தா அவருக்கு வேலைலாம் எப்படி வர யாரு கொடுக்க போறா, அது யாரு செய்வா, அதெல்லாம் இனிமேதான் தெரிய போகுது. அப்பா ஒரு மாதிரியா சுக்கினி வந்துருச்சுங்க. ஐயோ அக்கினி தூக்கிட்டு ஓடுனாரு, என்ன ஆச்சரியம் சுக்கினி. ஆமா நாளைக்கு எப்படியும் பாத்துரலாம் என்ன எதுங்கிறத பாக்கலாம். எப்பா ஒரு வழியா வந்தாச்சு, நம்மளும் ஒரு வழியா 100க்கு வர போறோம். நாளைக்கு தான் 100 தரும். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.